இப்போ ஆகம முறையில் பண்ணதில் வெவ்வேறு எல்லா சமுதாயத்தினரும் கூட அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அது அந்த ஆகமம் என்ன விதித்திருக்கிறதோ அதன்படி தான் இருக்க வேண்டும். இதுதான் அந்த வழக்கு தொடுத்ததுக்குள்ள சாராம்சம். இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். செல்வ பெருந்தகை இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்றது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இவர் முன்னாடி திருமாவளவனோடு இருந்தவர். ஸோ அதனால் நீங்கள் எப்படி பார்க்கணும்னா குருவையும் சிஷ்யனையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் போகணும். ஏன்னா அவர் துரோகினா இவர் அவருக்கு பெரிய துரோகியாகத்தான் இருக்கும். அவர் ஒரு தலித் துரோகி, இவர் இன்னொரு பெரிய தலித் துரோகியாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில கூட ஒரு ஒயர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், அப்போ அவங்கள கூட இது பண்ணாங்க. உடனே அவங்க பிளாக் பண்ணாங்க. அவங்க திருப்பி அப்பீல் பண்ணி அதை இது பண்ணாங்க. இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்தியாவை பற்றி இந்த மாதிரி தப்பாக எழுதுங்கக்கூடியதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார். க்ளீனாக எங்கெங்கெல்லாம் நீ உடைச்சேன்னு இவன் சொன்னானோ அதெல்லாம் அவர் நடந்து அதெல்லாம் லைப்ரரியிலே காணிச்சிட்டு அதோடு மனுஷன் விட்டா பரவாயில்ல. நல்ல தஞ்சாவூர் வேலை ஒன்றை பார்த்தார். கரெக்டாக S-400 பக்கத்தில் நின்று ஒரு செல்யூட்டும் அடித்து ஒரு ஃபோட்டோவையும் தூக்கி போட்டார். அமெரிக்கா இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிது. இது ஒரு ஈகோ விஷயமாக இதை ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு நமக்கு வருகிறது. ட்ரம்ப் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். இது அப்படி நடந்திருந்தாச்சு அப்படின்னா ட்ரம்ப்பு அதுக்கு சரியான பதிலடி ட்ரம்ப்புக்கு கிடைக்கும் என்பதை ட்ரம்ப்பு முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய செய்திகள்: ஆகமம் இல்லா கோயில்களில் அர்ச்சகர்களை நியமிக்க தமிழக அரசுக்கு உச்ச நீதிமன்றம் அனுமதி. தூய்மை பணியாளர்களுக்கான திட்டத்தில் முறைகேடு, CBI விசாரிக்க கோரி சவுக்கு சங்கர் வழக்கு. தேசத்திற்கு எதிராக பதிவிடும் 8000 X ஹாண்டில்கள் முடக்கம். ஆபரேஷன் கெலர் வாயிலாக 3 பயங்கரவாதிகள் மீது என்கவுண்டர், தொடரும் கடும் நடவடிக்கைகள். ஆபரேஷன் சிந்தூர் குறித்து மோடியின் உரையின் எஃபெக்ட். சீன ஏவிக் செங்குடு விமான பங்குகளின் விலை அதலபாதலத்திற்கு சென்றது. பாகிஸ்தானுக்கு அடுத்து பங்களாதேஷிற்கும் IMF நிதி உதவி. அமெரிக்காவின் இரட்டை வேடம் அம்பலமானது. இந்த செய்திகள் குறித்து நாம் திரு பாலகௌதமன் அவர்களுடன் சிந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் சார். வணக்கம் அம்மா. ஆகமம் இல்லாத கோவில்களை 3 மாதத்தில் அடையாளம் காண அந்த லிஸ்ட்டை கொடுக்கும்படி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு உத்தரவிட்டுள்ளது. அதை தவிர ஆகமம் இல்லாத கோவில்களில் அனைத்து சாதியினரையும் அர்ச்சகர்களாக ஆக்கலாம் என்று அதற்கும் ஒரு அனுமதியை கொடுத்திருக்கிறது. ஏற்கனவே ஆகம விதிகளுக்கு முரணாக கோவில்களில் அர்ச்சகர்கள் நியமிக்கக்கூடாது, அனைத்து ஜாதியினரும் நியமிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பலர் வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். அந்த வழக்கில் தான் இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்திருக்கிறது. வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. ஏன்னா ஆகம முறைக்கு அப்பாற்பட்ட கோவில்களில் அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகுவதுங்கக்கூடியதை வரவேற்கப்பட வேண்டிய விஷயம்தான். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அது அப்படி தான் இருந்துகிட்டு இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, பல ஆகம முறையிலேயே பண்ணப்பட்ட கோவில்களில் எல்லா கோவில்லையும் இந்த மாதிரி தான் அப்பாயின்மெண்ட்னும் கிடையாது. சில ஆகமங்களில் இப்போ ஆகம முறையில் பண்ணதில் வெவ்வேறு எல்லா சமுதாயத்தினரும் கூட அர்ச்சகர்களாக இருக்கிறார்கள். அது அந்த ஆகமம் என்ன விதித்திருக்கிறதோ அதன்படி தான் இருக்க வேண்டும். இதுதான் அந்த வழக்கு தொடுத்ததுக்குள்ள சாராம்சம். இது ஒரு நல்ல தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். அதே நேரத்தில் இதில் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகிறதுல நான் என்றைக்குமே இதில் நான் உடன்பட்ட விஷயம்தான். ஆனால் அவர் எதன் அடிப்படையில் பூஜை செய்ய வேண்டும்ங்கக்கூடியதான் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்போ சத்தியவேல் முருகனார் ஒரு ஆகமம் எழுதியிருக்கிறார். அது ஆகமத்துக்குள்ள கணக்கிலேயே வராது. அது அவர் கற்பனைக்கு எழுதினார். தமிழ் ஆகமம்னு வேற சொல்றாரு. அப்படி ஒன்றும் கிடையவே செய்யாது. ஸோ அந்த மாதிரியான ஃப்ராட் ஐட்டங்கள் எல்லாம் உள்ளே கொண்டு சேர்க்கக்கூடாது. பட் ஏன்னா அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஆகமம் இல்லாத கோவில்களில் செய்யலாம். அப்போ எதன் அடிப்படையில் செய்யணும், அதுக்கும் ஒரு வரையறைன்னு ஒன்று இருக்கணும்ல. இப்போ என்ன பண்ண, நீங்கள் வேணால் ஒரு தனியாக கோவில், இப்போ தான் நீங்கள் தான் அடிக்கடி இப்போ என்ன கோவில் படமெல்லாம் கூட கருணாநிதியோடு அந்த செத்த இடத்துக்கு நீங்கள் அப்படி போட்டு வைக்கிறீங்க, அந்த கல்லறைக்கு. அப்போ அந்த கருணாநிதி கல்லறையில் நீங்கள் போடக்கூடிய அந்த இதுக்கு நீங்கள் அந்த மாதிரி யாரையாவது நீங்கள் அப்பாயின்மெண்ட் போங்க, யாரும் வேண்டான்னு சொல்லலை. அதே நேரத்தில்
ஆகம முறைப்படி இல்லை, ஆனால் அது ஒரு கோயிலாக இருந்ததென்றால் அந்த கோயிலுக்கு என்ன வழக்கம் உண்டோ அந்த வழக்கத்தில் தான் அப்பாயின்ட் பண்ணும். நீங்கள் எழுதக்கூடியதெல்லாம் ஆகமம் ஆகிவிடாது. ஏன்னா அதுக்கு ஒரு டெஃபினேஷன் இருக்குது, ஆகமத்துக்குன்னு ஒரு டெஃபினேஷன் இருக்குது. அதே மாதிரி சில பூஜா முறைகள் என்பது இருக்கிறது. அதெல்லாம் உங்கள் சௌரியத்துக்கு நீங்கள் மாற்றக்கூடாது. அது மாற்றுவதற்கு அதிகாரம் அரசாங்கத்துக்கு கிடையாது. நீங்கள் மதச்சார்பற்ற அரசாங்கமாச்சே. ரெண்டாவது, ஆலயம்ங்கக்கூடியது என்ன, அந்த அச்சாரம் செய்யக்குள்ள வேலையே என்ன அப்படின்னா அந்த கோவிலில் என்ன முறை இருக்கோ அதை பாதுகாப்பதற்கான ஒரு அமைப்பு தான் அது. இவங்க முறையை வகுக்க முடியாது. அதனால அந்த மாதிரியான கோர்ட்டு சொல்லிடுச்சுன்னு சொல்லி அந்த அயோக்கியத்தனத்தை பண்ணுவதற்கு வாய்ப்பு உண்டு. முதல்ல அதை நம்ம கவனிக்கணும். ரெண்டாவது, ஆகம முறை இல்லை அப்படிங்கக்கூடியதை முடிவு பண்ணி அந்த லிஸ்ட்டை கொடுக்க சொல்லியிருக்காங்க. இந்த லிஸ்ட்டிலேயே பல அயோக்கியத்தனங்களை இவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா இது இவங்க ட்ராக் ரெக்கார்டு அப்படித்தான். அதனால அந்த லிஸ்ட்டையும் ஒழுங்காக கவனிக்கணும். ஏற்கனவே இதுக்கு முன்னாடி இந்த அரசாங்கம் இந்த மாதிரி எல்லாம் தில்லுமுள்ளெல்லாம் பல பண்ணியிருக்கு. அதில் நம்ம எதை கவனிக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த இவங்க கொடுக்குற லிஸ்ட்டை முதல்ல ஒழுங்காக பார்க்கணும். இதில் ஆகம வழக்கத்தில் இருக்க கோயில் கூட இல்லைன்னு இவர்கள் சொல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, எனக்கு அப்படி சாட்சி இல்லை, இப்படி இதெல்லாம் செய்வானுங்க. ஸோ இதை ஒன்று கண்ணும் கருத்துமாக பார்க்கணும். ரெண்டாவது, நான் திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, நாங்களே ஒரு ஆகமம் எழுதியிருக்கோம், கண்டிப்பாக அதெல்லாம் ஏற்புடையதல்ல. ரெண்டாவது என்னென்னா, ஏதோ அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் ஏதோ புரட்சி இவங்க வேணால் சொல்லலாம். ஏற்கனவே கிராம கோவில் பூசாரிகள் பேரவை இங்கக்கூடிய பேரில் நம்ம வேதாந்தம்ஜி அவர்களுக்குள்ள முயற்சியில் இன்றைக்கி இந்த ஆயிரக்கணக்கான பூசாரிகளுக்கு இந்த மாதிரியான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு இருக்கின்றன. இது திராவிடத்தினால் ஒரு மண்ணாங்கட்டியும் வரல. இதை என்றைக்கே நம்ம வேதாந்தம்ஜி அவர்கள் விஸ்வ இந்து பரிஷத்தில் இதை செய்திருக்கிறார்கள். இன்னும் அது தொடர்ந்து செய்தும் வருகிறார்கள். அதனால் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே நடப்பில் தான் இருக்குது. அதனால் இது ஒரு பெரிய புரட்சியாக ஒன்றும் நான் பார்க்கல. ஆனால் இது வரவேற்கப்பட வேண்டிய தீர்ப்பு. இப்போ நம்ம கேள்வி என்னென்னா, அப்போ ஆல்ரெடி ஆகம முறையில் பண்ணியிருக்கக்கூடிய கோவில்கள், அதில் இதுவரை பண்ண குளறுபடிகளுக்கு என்ன தண்டனை இந்த நீதிமன்றம் இப்போ இவங்களுக்கு வழங்கப் போகிறது? முதல்ல டொமைனே அது கிடையாது. அடுத்தது கண்டறிந்து சொல்லணும், இதுதான் உன் வேலை. யாரை இது பண்ணுறது நீ முடிவு பண்ண முடியாது. இந்த கோவிலுக்கு என்ன பாரம்பரியம், மகுடாகமும்னா அது மகுடாகமும், இது காமிகாகம்னா இது காமிகாகமும், அப்படி எந்தெந்த ஆகமம் சொல்லப்பட்டிருக்கு, வைகானசம்னா வைகானசம், பாஞ்சராத்திரம்னா பாஞ்சராத்திரம், எந்த ஆகமத்தில் அது பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கிறதோ அந்த ஆகமத்தில் உரிய குறிப்பிடப்பட்ட முறைகளில் பூஜைகள் செய்யப்பட வேண்டும். இதுதான். அதனால் இது ஜட்ஜ்மெண்ட்டை நாம் பார்க்கும்போது எப்படி பார்க்கணும்னா, இது ஒரு உரிமை மீட்பு ஜட்ஜ்மெண்ட்டு. அப்படின்னா ஏற்கனவே இந்த மாதிரி அப்பாயின்மெண்ட் பண்ணியிருந்ததில் நீ நீக்க வேண்டும் என்பதும் இதில் புரிஞ்சுக்கணும். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட்டு, அதனால் அவங்க கண்டினியூ பண்ணுவாங்க முடியாது. அதனால் ஜட்ஜு என்ன பண்ணியிருக்கலான்னா, அந்த இடத்துல இதுவரை அப்படி செய்யப்பட்டிருக்கிறது அனைத்தும் ரத்து செய்யப்பட வேண்டும்ங்கக்கூடிய வாக்கியம் அதில் இருக்கிறதா அப்படிங்கிறது தெரியல, ஒன்று. ரெண்டாவது, இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணி சட்ட விரோதமாக HRNC செயல்பட்டு இருக்கிறது, அந்த வார்த்தை அதில் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ இந்த மாதிரியான கடுமையான தவறுகளை தவறு என்று இந்த ஜட்ஜ்மெண்ட்டு சுட்டி காட்டவில்லை நான் நினைக்கிறேன். என்னென்ன நம்ம முழுக்க பார்க்கல, பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை பற்றி கமெண்ட் பண்ண முடியும். அப்படி இதெல்லாம் சுட்டி காட்டப்படாவிட்டால் இது ஒரு நியாயமான ஜட்ஜ்மெண்ட் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியாது. மற்றபடி வரவேற்கப்பட வேண்டிய ஒரு தீர்ப்பாக நான் பார்க்கிறேன். தூய்மை பணியாளர்களுக்கான தொழில் முனைவோர் திட்டத்தில் ஊழல்கள் நடந்திருக்கிறதாக சவுக்கு சங்கர் அவர்கள் இதற்கு உடனடியாக ஒரு CBI விசாரணை தேவை அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு CBI விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் அப்படின்னு சொல்லி உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை அவர் தொடர்ந்திருக்கிறார். நாளைக்கு அந்த வழக்கு கோர்ட்டில் வரதாக இருக்கிறது. அவர் அது குறித்து என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஏற்கனவே இந்த மனித கழிவுகளை கையால் அள்ளக்கூடிய அந்த நடைமுறையை ஒழிக்கக்கூடிய விதமாக மெக்கானைஸ்டு சானிடேஷன் கிளீனிங் அது கொண்டு வரணும், மாற்றணும் அப்படின்னு சொல்லி மத்திய அரசு நேஷ்னல் ஆக்ஷன் ஃபார் மெக்கானைஸ்ட் சானிடேஷன் எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதே போல் தமிழ்நாடுலேயும் கூட ஆனுவல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களும் ஒரு ஸ்கீமை உருவாக்கியிருக்கிறார்கள். ஆனால் இந்த 2 ஸ்கீம்லேயும் முறைகேடுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. உண்மையான பயனாளிகளுக்கு அது போய் சேரவில்லை. இந்த 2 திட்டத்தின் வாயிலாகவும் லோன் வழங்கப்படும், சப்சிடியில் லோன் வழங்கப்படும்.
ஆனால் இதில் வந்து இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அந்த ஆனுவல் அம்பேத்கர் பிஸ்னஸ் சாம்பியன் ஸ்கீம் அப்படிங்கக்கூடிய அந்த ஸ்கீம் வந்து அதை யார் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அவங்க வந்து அதாவது எம்எஸ்எம்இ மூலமாக அந்த ஸ்கீமை வந்து திட்டத்தை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் அரசாங்கத்தினுடைய கைட்லைன்ஸ். ஆனால் அதை சட்டவிரோதமாக இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தலித் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரின்னு கூடிய ஒரு ப்ரைவேட் என்டிட்டி கையில் அதை கொடுத்துருக்காங்க. இதன் மூலமாக பல கோடிகளுக்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு ஒரு குற்றம் சாட்டுற இந்த குற்றத்தில் வந்து ஒரு முக்கிய புள்ளியாக காங்கிரஸ் தலைவரான செல்வ பெருந்தகையும் இதில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களையும் அவர் சொல்லியிருக்கிறதாக சொல்கிறார். இந்த விஷயங்களை நான் வெளிக்கொண்டு வந்ததற்காகத்தான் அந்த சானிடேஷன்ஸ் ஒர்க்கர் தூய்மை பணியாளர்கள்ங்கிற பேரில் வந்து சில பேர் வந்து என் வீட்டில் வந்து அசிங்கப்படுத்தி எங்கள் வீட்டை தாக்குதல் நடத்தினார்கள் அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு அந்த வழக்கில் தொடர்ந்திருக்கிறார். அவர் சொல்லக்கூடியதில் 100க்கு 100 உண்மை இருப்பதாகத்தான் பார்க்குறேன். ஏன்னா இதுதான் தமிழ்நாடு. இப்போது அவர் சொல்லக்கூடியதுக்கு இன்னொரு விஷயம் பாருங்கள். சவுக்கு சங்கர் இந்த வழக்கை தொடர்ந்திருக்கிறார். தமிழ்நாட்டில் இந்த மாதிரி சானிடேஷன் ஒர்க்கர்ஸுக்குள்ள மரணம் பாரத நாட்டிலேயே போன வருஷம் அதிகமாக நடந்த மாநிலம் தமிழ்நாடு. ஸோ அப்போ அவர் சொல்கிறதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லையே. ஏன்னா செத்து போனவங்களுக்குள்ள டேட்டாவில் அதிகம் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான். போன வருஷத்துக்கு டேட்டாவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வந்து இது என்ன அப்படின்னா, இது தமிழ்நாட்டில் வந்து இந்த மாதிரி இவர்களுக்கு துரோகம் நடக்கிறது, இந்த பணம் கையாடல் செய்யப்படுகிறது. சரி, அப்படி செய்யறதுனால தானே இந்த பிரச்சனையே வந்திருக்கு. இல்லைன்னு இவ்வளோ பேர் செத்து போயிருக்க மாட்டாங்களே. கண்டிப்பாக. ஸோ அதனால் இட் இஸ் அ கிளியர் கட் கேஸ். அதனால் இதில் வந்து நம்ம மாற்று இது பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை. செல்வ பெருந்தகை இதில் சம்மந்தப்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னா இவர் முன்னாடி திருமாவளவனோடு இருந்தவர். ஸோ அதனால் வந்து நீங்கள் வந்து எப்படி பார்க்கணும்னா, குருவையும் சிஷ்யனையும் நீங்கள் ஒரே மாதிரி தான் போகணும். ஏன்னா அவர் துரோகினா இவர் அவருக்கு பெரிய துரோகியாகத்தான் இருக்கும். அவர் ஒரு தலித் துரோகி, இவர் இன்னொரு பெரிய தலித் துரோகியாகத்தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ரெண்டாவது, இந்த தமிழ்நாட்டில் வந்து நம்ம இதில் இன்னொரு ஆஸ்பெக்டும் நம்ம இதில் கவனிக்கணும். அதிகமான மலக்குழி மரணங்கள் நடந்த மாநிலம் இது. ஆனால் இந்த சமுதாயத்திற்காக குரல் கொடுக்கிறேன்னு சொல்லி எவனெல்லாம் பேசுகிறானோ இவனுங்கள்லாம் மலக்குழி மரணம்னு ஒரு கவிதையெல்லாம் வேற எழுதி அதில் வந்து ஹிந்து தெய்வங்களை கேவலப்படுத்தினா அவன் மேலே ஒரு கேஸு கூட இந்த மாநிலத்தில் போடலை. அப்போ இந்த கவிதை எழுதினதின் நோக்கம், அன்னைக்கே இந்த செய்திகள் சிந்தனைகளில் நான் சொன்னேன், இவனுங்க பண்ணக்கூடிய அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்கு இன்னொருத்தனை குற்றவாளியாக காட்டக்கூடியதுங்கக்கூடியது இந்த கும்பலுக்கு, இந்த திராவிட கும்பலுக்கு வழக்கம். அன்றைக்கி நான் சொன்னேன், உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த மலக்குழி மரம்னு ஒரு கவிதை எழுதினா அப்படி அந்த நேரத்தில் நான் சொன்னேன், ரஞ்சித்தினுடைய எவனோ ஒரு சிஷியப்ப ஏதோ ஒரு அப்போ இவனு இந்த பயலுக அயோக்கியத்தனம்னு. இப்போ அந்த அயோக்கியத்தனம் என்னங்கக்கூடியது இப்போ வழக்காக வந்து விட்டது. ஸோ அதனால் நம்ம சொல்கிறதுல எந்த மாற்று கருத்து வரவில்லை. இப்போ நீங்கள் ஒரு சின்ன உதாரணம் பாருங்களேன். தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்கு ஒரு முனிசிபாலிட்டியில் இந்த கையால் மலத்தை இருக்கிறத வந்து தடுத்தது முதல்ல சட்டம் போட்டது கோபிச்செட்டிப்பாளையம் முனிசிபாலிட்டி. லக்ஷ்மண ஐயர் அப்படிங்கிறவர் போடுறாரு 1950கள். அப்போ திமுக வந்து ஆட்சிக்கு கூட வராத காலம். ஐயர் காங்கிரஸ்காரர் சின்சியராக இருந்தார். இதை கேரி பண்ணக்கூடியதை, மனுஷன் மலத்தை கேரி பண்ணக்கூடியதை, இதை ஒட்டுமொத்தமாக பேன் பண்ணினது எங்க அப்படின்னு பார்த்தோன்னா உடுப்பி முனிசிபாலிட்டி. இதை எப்போ பேன் பண்ணுறதுன்னா 1968ஆம் வருஷம் பாரதிய ஜனசங்கம் அப்போ அவங்க முனிசிபாலிட்டியில் இருக்கும்போது அதை பேன் பண்ணுறாங்க. ஸ்ரீனிவாசாச்சாரியா அப்படின்னு சொல்லி அவர் தான் அந்த முனிசிபல் சேர்மனாக இருக்கும்போது அதை செய்கிறார். இவர்களுக்கு சொல்லியாச்சுன்னா எரியும். அந்த ஸ்ரீனிவாசாச்சாரியார் இருக்கக்கூடியவரும் பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர். நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம இந்த வரலாறு. அப்போ பாரதிய ஜனசங், காங்கிரஸ் கட்சி, இதில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் இவர்களெல்லாம் தடை செய்கிறார்கள். 67லேயே இங்கே வந்து திராவிட ஆட்சி என்பது மலர்ந்து விட்டது. சிஎம் அங்கே முனிசிபல் சேர்மன், இங்கேயே முனிசிபல் சேர்மன். ஒவ்வொரு முனிசிபல் சேர்மனும் அவங்க ஏரியாவுக்குள்ள சின்சியராக தடுக்கிறாங்க. ஆனால் நாங்கள் தான் வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவே வாழ்ந்தோம், அதற்காகத்தான் எங்களையே பெற்று போட்டாங்கன்னு சொல்லக்கூடியவனுங்க 67க்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் அதை செய்யலை. ஒரு மாநிலம் முழுக்க சக்தி இருந்ததும் இவர்கள் செய்யவில்லை. அப்போ இருந்தே தெரிஞ்சுக்கணும் இவங்களுக்குள்ள சின்சியரிட்டி இந்த விஷயங்களில் எவ்வளவு இருக்கும்னு. சமீபத்தில் கூட ஏதோ ஒரு இடத்துல ஒரு திமுக எம்எல்ஏ ஒரு நிகழ்ச்சிக்கு போகும்போது ஒரு சானிடேஷன் ஒர்க்கரை கொண்டு கையால் சாக்கடையை கிளீன் பண்ண சொன்ன ஒரு விஷயமும் வந்தது. அதையும் ஸ்ரீ டிவியில் நம்ம வந்து அந்த வீடியோவோட கூட போட்டிருந்தோம். ஏற்கனவே நம்ம சொன்னது தான், எவ்வளவு நபர்கள்
இந்த நம்ம மாநிலத்தில் வந்து இந்த மாதிரி கிளீனிங்கில் வந்து இறந்து போனார்கள் எங்கக்கூடிய நம்பர்ஸும் வெளியில் இட் இஸ் அவுட் இன் த ஓப்பன். அப்போ இந்த அரசுங்கக்கூடியது எப்படி திட்டமிட்டு இந்த சமுதாயத்துக்கு துரோகம் செய்து வருகிறதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். ரெண்டாவது நான் திருப்பி சொல்லிட்டு வரக்கூடிய விஷயந்தான், இந்த சமுதாயத்தின் பேரை காட்டி பைசாவை கொள்ளையடிப்பது இவர்களுக்கு வழக்கம். ஏற்கனவே நம்ம வந்து பார்த்தோம், இலவச கலர் டிவி கொடுப்பதற்காக எஸ்சிக்களுக்குள்ள தொகுப்பு நிதி தமிழ்நாட்டில் வர்றதை டைவர்ட் பண்ணி விட்டார் கருணாநிதி அப்படின்னு சொல்லி காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய எஸ்சி கமிஷனுக்குள்ள வைஸ் சேர்மன் காம்ப்ளே அவர்கள் அந்த நேரத்தில் ஒரு குற்றச்சாட்டை வைத்தார். இப்போ இடையில கூட தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு எஸ்சி கமிஷன்லேருந்து ஒரு நோட்டீஸ் வரப்பட்டது. என்ன நோட்டீஸ் அப்படின்னு சொன்னால், எஸ்சிக்களுக்கு வந்த ஸ்கீம் பணத்தை வேறு ஸ்கீமுக்கு இந்த அரசாங்கம் மடைமாற்றி விட்டதுன்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இப்போ சமீபத்தில் கூட அனுப்பப்பட்டிருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம இன்னும் ஒரு நல்லா பார்த்தோம், எனது மலம்ங்கிறதுனால நம்மளால் அதை சொல்லாமல் இருக்க முடியலை. வேங்க வயல் பிரச்சனை கிட்ட வந்த உடனே அதே சமுதாயத்துக்காரன் தான் பேண்டுட்டான்னு சொல்லி முடிச்சுட்டாங்க. இப்போ எவனும் கேள்வியே கேட்க முடியாது, ஏன்டா அதே சமுதாயம்னு கண்டுபிடிக்கிறதுக்கே இவ்வளோ நாள் நீ வச்சு எடுத்துக்கிட்ட, இவ்வளவு அழுத்தம் கோர்ட்டில் சொல்லலை, அது எல்லாம் தெரியாமல் இவ்வளோ நாள் கழிஞ்சு திடீர்னு அப்போ இது கேஸை மூடுவதற்காக செய்யப்பட்டது. ரொம்ப இட்ஸ் அ வெரி கிளியர் ஆக்ட். ஸோ அதனால என்ன அப்படின்னா, திமுகவுக்கும் மலத்துக்கும் என்றைக்குமே ஒரு நெருங்கிய தொடர்பு உண்டு. அதனால அவங்களுக்குள்ள எண்ணமும் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் இதற்காக ஒரு அப்பாவி சமுதாயம் ஏன் பலிகடாவாக்கப்பட வேண்டும்? ரெண்டாவது யோசிங்க, எம்எஸ்எம்இ வழி இதுக்கு லோன் கொடுக்கணும். சரி, அப்போ எம்எஸ்எம்இ வழி லோன் கொடுக்கறதுக்கு பதில் ஏன் நீங்கள் தனியாக ஒரு பாடி நீங்கள் அதுக்குன்னு லோன் கொடுக்கறதுக்கு நீங்கள் மாற்றணும்? இப்போ ஒரு ஸ்கீமுக்கு இப்படி தான் அந்த லோன் கொடுக்கணும்னு இருக்கிறத மாற்றுவதன் நோக்கம் என்ன? அப்போ திருடுறது தானே இதுக்குள்ள நோக்கம். நிச்சயமாக இதை தவிர வேற நோக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போது இந்த சமுதாயத்துக்கு அவர்களாகவே ஒரு தொழில், இப்போ எம்எஸ்எம்இ லோன்னா என்ன, அந்த பணம் அவங்களுக்கு போய் அவங்க சொந்த தொழில். மத்திய அரசு கொடுக்கக்கூடிய டைரக்டாக போகக்கூடிய பணமும் அந்த சமுதாயத்துக்கு போயிடக்கூடாது. அதே நேரத்தில் அவங்க தனியாகவே பிழைச்சிக்கலாங்கிறதுக்காக கொடுக்கக்கூடிய லோனுக்கு கொடுக்கக்கூடிய அந்த எம்எஸ்எம்இ வழி போகக்கூடிய அந்த வசதியும் அவர்களுக்கு போய்விடக்கூடாது. ஆனால் எங்கள் எம்எல்ஏ வந்து அவன் மட்டும் கையால் அள்ளி போடணும் அப்படிங்கக்கூடிய ஒரு மனநிலையில் இருக்கும்போது இது எதை காட்டுதுன்னா, 370 அப்ரகேஷனுக்கு முன்னாடி இருந்த காஷ்மீரையும் இன்றைய பாகிஸ்தானையும் காட்டுகிறது. பாகிஸ்தானில் ஒரு சமுதாயத்தை மட்டும் இன்னும் வந்து மதம் மாற்றலையும். ஏன்னா இந்த கழிவை எடுத்து போடுறவங்களாம், ஏன்னா அவன் துலுக்கலாக இருந்து அதை செய்திடப்படாதான். அதே நேரத்தில் அவங்களுக்கு எஸ்சி சலுகையும் கொடுக்க மாட்டார்களாம். எங்கள் 370 நீக்கிறதுக்கு முன்னாடி காஷ்மீரில். பாகிஸ்தானில் பின்ன கேட்கவே வேண்டாம். இப்போது இதான் இந்த முல்லா மென்டாலிட்டிங்கிறது. இந்த முல்லா மென்டாலிட்டியில் தான் திராவிடமும் இருந்து கொண்டிருக்கிறது. ரெண்டாவது, எந்த சமுதாயத்திற்காக நாங்கள் போராடுகிறோம் என்று சொல்கிறார்களோ அந்த சமுதாயத்தின் வாழ்வாதாரத்தை கெடுத்தது மட்டுமில்லாமல் அவர்களுக்குள்ள தன்னம்பிக்கையை கெடுக்கிறார்கள். அவங்க உயிரப்பிண்டைக்கு வந்து துச்சமாக மதிக்கிறார்கள். அப்போ நீ வாழ்வாதாரத்தை கெடுத்தது ஒன்று, அவங்க தன்னம்பிக்கையை கெடுத்தது ஒன்று, அவங்க உயிருக்கும் இன்னைக்கு உள்ள கேரண்டியை கெடுக்கக்கூடிய அளவில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால், இந்த திராவிட கூட்டத்தை மாதிரி ஒரு கல்லஞ்சுக்கார கூட்டம் இந்த உலகத்தில் நாம் பார்க்க முடியுமா? யோசிச்சு பாருங்க. நான் என்ன கேட்குறேன், காஷ்மீர் பிரச்சனையை பற்றி திருமாவளவன் இடையில ஏதோ பேசியிருக்கா. அப்படி என்ன பேசியிருக்கார் அப்படின்னு சொன்னால், பயங்கரவாதத்தை எங்கே அடித்தார்களோ அங்கே போய் அடிக்கணும் என்கிறார்களே, இதே மாதிரி ஒரு தலித்துக்கு எதிராக ஒரு வன்முறை நடக்கிறதே, அப்போ அவர்களை யார் அடிப்பார்கள்? இந்த வருத்தம் உனக்கு இருக்குன்னா இந்த துரோகம் பண்ண திமுக காரனை போய் அடிக்க முடியுமோ? ஒன்னால பேனர் வாடகைக்கு விடக்கும் போது பேசக்கூடிய பேச்சு இதெல்லாம். பேனர் வாடகைக்கு விடக்கூடிய திருமாவளவன்ல நீ இந்த மாதிரி எல்லாம் பேசப்படாது. அப்படியே அந்த சமுதாயத்துக்கு மேலே அக்கறை இருந்தாச்சுன்னா உடனடியாக இன்னைக்கு முதல்வர் ஸ்டாலின் வீட்டுக்கு முன்னாடி ஒரு முற்றுகை போராட்டம் அறிவிக்கணும்ல. நிச்சயமா. அதுக்கு துப்பு இருக்கா? அதனால நம்ம எதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த தலித்துங்கக்கூடிய பேரை வைத்துக்கொண்டு வியாபாரம் செய்யக்கூடிய கும்பல்கள், இதில் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கார். செல்வ பெருந்தகையும் இதில் உடந்தையாக இருந்திருக்கிறார். அடுத்தது அவங்க வீட்டுக்குள்ள போய் மலத்தை போட்டது. அப்போ கூட பாருங்க, அந்த சமுதாயத்தினரை எத்தனை
இத்தகைய வேலையில் இவர்கள் ஈடுபடுத்துகிறார்கள். இவங்க RSS அமைப்பை பற்றி இவங்க பேசுவாங்க. டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் RSSக்குள்ள ஒரு கேம்புக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய சமத்துவத்தை பார்த்து புகழ்ந்தார். இப்போ எங்கள் குடும்பத்தில் நாங்கள் பெருமையாக சொல்ல முடியும். ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸாக இருந்தவங்க எங்கள் அப்பாவோட மாமா இவங்கெல்லாம் வைக்கம் போராட்டத்திலெல்லாம் ஈடுபட்டவர்கள். எங்கள் ஊரில் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நான் பார்த்ததில்லை. ஏன்னா நானே பிறந்தது 70களில் தான். அதுக்கு முன்னாடி அந்த சமுதாயத்தை சேர்ந்தவங்களை வீட்டில் வச்சு அவங்களுக்கு குளிப்பாட்டி அவங்களுக்கு சாப்பாடு போட்டு சாப்பிடக்கூடிய வழக்கம் எங்கள் வீட்டில் இருந்துருக்கு. இதெல்லாம் இந்த விடுதலை போராட்ட காலங்களில் இருந்திருக்கிறார்கள். அப்போது அதில் இன்னும் பலரை படிக்க வைத்தெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி நம்ம அந்த வேலைகளை சிலதை செய்துக்கிட்டு தான் இருக்கோம். இன்றைக்கும் நாம் செய்து கொண்டு இருக்கிறோம் அந்த வேலையை. அப்போது தேசியத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்கிறார்கள்னா, அந்த மாதிரியான சமுதாயத்தில் இருக்கிறவங்களை தெய்வமாக பார்த்து, இப்போ இந்து முன்னணியில் வீரத்துறவி ராமகோபாலையா அவர்கள் இருக்கும்போது நரநாராயண பூஜை என்பதை விநாயகர் சதுர்த்தியில் ஒரு நாள் நடத்தணுங்கிறதை கட்டாயப்படுத்தி இருந்தார். அவங்கள பாத பூஜை செய்து அவர்களை கௌரவிக்கணும் அப்படின்னு. அப்போ ஹிந்துத்துவம் இவர்களுக்கு கொடுத்திருந்த வேதை என்னன்னா, இவங்களை தெய்வ நிலையில் வைத்திருந்தது. திராவிடம் இவர்களை எப்படி யூஸ் பண்ணுது அப்படின்னா, எந்த மலத்தை அள்ளுவதால் இவர்களுக்கு ஒரு கெட்ட பேர் இருக்கிறதோ அதையே பயன்படுத்தி இன்னொருத்தன் வீட்டில் பீ அடிக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த சமுதாயம் என்றைக்கும் அப்படித்தான் இருக்கணும்னு நினைக்கிறது தானே திராவிடம். நிச்சயமா இதான் வித்தியாசம். தேசியம் ஹிந்துத்துவத்துக்கும் திராவிடத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். இதுக்கு இடையில ஹரிஜனன் என்று சொன்னால் அவங்க உடனே பலர் கொதிக்கிறாங்க. அது என்ன, அப்படி அவர்களை நீங்கள் சொல்லலாமா? இது அவர்களுக்கு அவமானம் இல்லையான்னு கேட்குறாங்க. தெய்வத்தின் குழந்தைன்னு சொல்றது தப்பா? ஆனால் அவர்களை பீ அடிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறவன் யோக்கியனா? இவன் கேட்குறான் நீ இப்படி சொல்லலாமான்னு. எவ்வளோ கேவலமான ஒரு ஊராக இருக்குது பாருங்க நம்ம நாடு. அதனால் இது ஒரு உண்மைக்குமே இந்த வழக்கு தொடுக்கப்பட வேண்டிய வழக்கு. எப்படி ஒரு சமுதாயத்திற்கு ஒரு துரோகம் செய்திருக்கிறது இந்த அரசு என்பதை திரு சவுக்கு சங்கர் அவர்கள் வெளிக்கொண்டு வந்திருக்கிறார். அவருக்கு நமது பாராட்டுக்கள். எக்ஸ் சமூக வலைதளத்தின், அதாவது ட்விட்டர் சமூக வலைதளத்தினுடைய 8000 கணக்குகளை இந்தியா முடக்க சொல்லியிருக்கிறார்கள். அப்படி அவர்களால் அதை முடக்க முடியாவிட்டால் அதுக்கான பெனாலிட்டியை கட்ட வேண்டி இருக்கும், அதுக்கான ஃபைனை ஹெவியாக போடுவோம் அப்படின்னு சொல்லி இந்தியா இன்னைக்கு எச்சரித்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த நிறுவனத்தினுடைய லோக்கலில் வேலை செய்யக்கூடிய யாராரோ அவர்களுக்கு சிறை தண்டனையும் தருவோம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு சொல்லி எச்சரித்திருக்கிறார்கள். என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இந்த பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு இந்தியா பாகிஸ்தானுடைய போர் குறித்தும் இந்திய இராணுவத்தை குறித்தும் மத்திய அரசாங்கத்தை குறித்தும் பல போஸ்ட்டுகள், பொய்யான செய்திகளும் கேவலப்படுத்தி போடக்கூடிய செய்திகளும் பலதும் இதில் வளா வந்தது. அதை அனைத்தையும் பிளாக் பண்ண வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்தியாவினுடைய ஒரு கோரிக்கையாக இருந்தது, அந்த கணக்குகள் எல்லாம். ஆனால் அதே நேரத்தில் எக்ஸ் நிறுவனம் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு சொன்னால், நாங்கள் இப்படி என்டையராக எல்லா அக்கௌண்ட்டையும் பிளாக் பண்ணுவது, மொத்தமாக உங்கள் கணக்கையே மூட வைது அப்படிங்கிறது தேவையற்றது. நாங்கள் குறிப்பிட்ட அந்த போஸ்ட்டுகளை மட்டும் நாங்கள் இது பண்ணுறோம், மொத்தமாக நாங்கள் பண்ணுறதுங்கிறது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதாக இருக்கும் அப்படின்னு எக்ஸ் தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் இந்திய நிறுவனம் இது கடுமையாக எச்சரித்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அதே போல் சைனாவினுடைய குளோபல் டைம்ஸினுடைய எக்ஸ் பேஜ், அப்புறம் துருக்கியினுடைய ப்ராட்காஸ்டர் டிஆர்டி வேர்ல்டு அதனுடைய எக்ஸ் பேஜ் போன்றவற்றையும் இன்றைக்கி பிளாக் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது பாகிஸ்தானுக்கு ஆதரவாக அதே நேரத்தில் இந்தியாவினுடைய ஒருமைப்பாட்டை குலைக்கும் விதமாக கருத்துக்களை எல்லாம் அதில் வெளியிட்டிருந்ததுனால, அந்த பொய்யான கருத்துக்களை வேறு வெளியிட்டிருந்ததுனால அந்த பிளாக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பக்கம் டிஜிட்டல் சைடில் ஒரு பக்கம் இது நடந்து கொண்டிருந்தாலும், மறுபக்கத்தில் ஆப்ரேஷன் கெல்லர் வாயிலாக பயங்கரவாதிகள் 3 பேர் என்கவுண்டர் செய்திருக்கிறார்கள். இந்த ஆப்ரேஷன் கெல்லர் வாயிலாக இருக்கக்கூடிய மொத்த பயங்கரவாதிகளையும் நாங்கள் தேடி கண்டுபிடித்து அழிப்போம் அப்படின்னு சொல்லி சூளுரைத்திருக்கிறார்கள். இன்றைக்கி அது பயங்கரவாதிகளுடைய பேர்களுடைய பட்டியலையும் கூட இன்றைக்கி வெளியிட்டிருக்கிறார்கள். இப்படி 2 பக்கமும் ஒரு கடுமையான நடவடிக்கை இந்தியா மேற்கொண்டு வருகிறது. நல்ல ஒரு தொடக்கமாக நான் பார்க்கிறேன். ஆனால் இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த குளோபல் டைம்ஸோடதையும் இந்த டர்க்கிஷ் நியூஸ் பேப்பருக்குள்ள ஜஸ்ட் நம்ம நியூஸ்க்குள்ளே வரும்போது அன்பிளாக் பண்ணதாக நான் செய்தி பார்த்தேன். அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தேன், அதை அன்பிளாக் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன அதுக்குள்ள காரணம் என்னன்னு தெரில. ஏன்னா அது அஃபிஷியல் நியூஸ் ஏஜென்சிங்கிறதுனால அவங்க ஏதாவது அப்பாலஜைஸ் பண்ணாங்களா, என்ன எழுதி கொடுத்தாங்களா என்னன்னு தெரியலை. ஏன்னா இனிமேல் தான் அதை பார்க்கணும். அதுக்குள்ளே நம்ம செய்திக்கு வந்துட்டோம், அதனால் எனக்கு அதை பற்றி சரியாக தெரியலை.
ஆனால் இது ஒரு நல்ல மூவ். ஒரு 8000 பக்கங்கள் முடக்கப்பட்டு இருக்கிறது. இது காலம் தாழ்ந்து இந்த விஷயம் நடந்திருக்கிறது அப்படிங்கக்கூடியது என்னோட அபிப்பிராயம். ஏன்னா இந்த மாதிரி சில திட்டமிட்டு பல செய்தி நிறுவனங்கள் பண்ணுறாங்க. இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இடையில கூட ஒரு வயர் அப்படிங்கக்கூடிய ஒரு நிறுவனம், அப்போ அவங்கள கூட இது பண்ணாங்க. உடனே அவங்க வந்து பிளாக் பண்ணாங்க. அவங்க திருப்பி அப்பீல் பண்ணி அதை இது பண்ணாங்க. இவங்கெல்லாம் தொடர்ந்து இந்தியாவை பற்றி இந்த மாதிரி தப்பாக எழுதுறதுங்கக்கூடியதை ஒரு தொழிலாக வைத்திருக்கிறார்கள். இப்போ இதே மாதிரி சில நபர்கள் மீதும் கூட இது வந்து ட்விட்டரோடு நிற்காம சில நபர்களும் இந்த மாதிரி கைது செய்யப்படணும்னு நான் நினைக்கிறேன். இந்த ஹிந்துல இருந்து ஃப்ரண்ட் லைன் ஒரு மேகசின் வரும். அதில் ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்கார். ஆர்கே ராதாகிருஷ்ணன். ஆமாம், ஆர்கே ராதாகிருஷ்ணன். அவர் வந்து இந்த மாதிரி ஒரு ஆன்டி நேஷ்னலாக பேசக்கூடியது ஒரு புத்தாலித்தனமாக வச்சுருந்தார். அண்மையில் நம்ம கர்னல் தியாகராஜன் அவர்கள் இடம்பெற்றதில் கூட கொஞ்சம் மரியாதை இல்லாமல் அவர் பேசினதாக நம்ம ராஜேஷ் சொன்னார் என்கிட்ட, கேள்விப்பட்டேன். ஸோ அதில் என்ன, அதுக்கு உடனே ராதாகிருஷ்ணன் சொன்னது தப்புங்கக்கூடியதை அதுக்கப்புறம் கர்னல் தியாகராஜன் அவர்கள் அதை நிரூபிக்கவும் செய்திருக்கிறார். ஸோ அப்போ இந்த மாதிரி தப்பான விஷயங்களை சொல்கிறதுங்கக்கூடியது அவருக்கு ஒரு வாடிக்கையாகி இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் எப்படி இந்த மாதிரியான நிறுவனங்கள், இந்த மாதிரியான தனிநபர்கள் இந்த மாதிரி இந்த ட்விட்டர் ஹேண்டில் வந்து சாட்சியாகவும் வைத்து பேசக்கூடியவர்கள்ங்கிறதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இடையில சமீபத்திலிருந்து பிஜேபியிலிருந்து ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர்கள் ஏதோ ஒரு விவாதத்தில் கலந்து கொண்டும் போது நான்சென்ஸுங்கக்கூடிய வார்த்தையெல்லாம் அவர் பயன்படுத்தியிருக்கிறார். அவர் ரொம்ப நல்லவர், ப்ரொஃபஸர் கனகசபாபதி அவர் ரொம்ப நல்லவர், அதான் பிரச்சனையே. அதனால் அவர் வந்து கொஞ்சம் மரியாதையாக அதுக்கும் பதில் சொல்லாமல் அவர் அந்த இடத்தை விட்டு போயிருக்கிறார். அதில் அவர் ஏதோ சொன்ன, என்ன தேச துரோகின்னு எப்படி சொல்ல முடியும், நான் ஃப்ரண்ட் லைனுக்குள்ள ஒரு டிஃபென்ஸ் பார்டர் இதெல்லாம் பார்க்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ஆக்கும் அப்படிங்கிறார். ஏன்டா உன் பத்திரிகையே தேச துரோக பத்திரிகை தானே. சீன கம்யூனிஸ்டுக்குள்ள 100ஆண்டு விழாவுக்கு சீன கவர்மெண்ட்ல இருந்து சீன கம்யூனிஸ்ட் கட்சி அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்ட பத்திரிகை தானே உன் பத்திரிகை. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணியிருக்கணும், அந்த நேரத்தில் ப்ரொஃபஸர் கேள்வி கேட்டிருக்கணும். நீ சிரிச்சுக்கிட்டே கேட்டிருக்கணும், இல்லைன்னா கேவலப்படுத்தி கேட்டிருக்கணும்டா. இந்த நாட்டோடு எதிரி நாட்டுக்கு 100ஆண்டு கொண்டாடி அவன்கிட்டருந்தே துட்டை வாங்கி ப்ரோக்ராம் நடத்தினவன் நீ எப்படி தேசத்துக்கு நேர்மையாக இருக்க முடியும், நீ தேச துரோகி தானே அப்படின்னு சொல்லியிருக்கணும். ஆனால் ப்ரொஃபஸர் ஏன் சொல்லலைன்னு அவர் நான் சொல்லிட்டேன். அவர் ரொம்ப நல்லவர், அவர் நம்மள மாதிரி இல்லை. அதனால் சில இடங்களில் வந்து ரொம்ப நல்லவர்களாக இருக்கக்கூடாதுங்கிறதுக்கு இதெல்லாம் ஒரு உதாரணம். ஸோ அப்போ இந்த மாதிரியான தேச துரோகிகள் அவங்களுக்கு வந்து இப்போ இந்த பக்கத்தில் அந்த ஒரு போஸ்ட்டு மட்டும் போட்டால் பாக்கி போஸ்டெல்லாம் எப்படி இருக்கும், இதே மாதிரி தானே இருக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஹேண்டில்ஸ் வந்து முடக்கப்பட வேண்டுங்கக்கூடியதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. இப்போ ஒரு சின்ன உதாரணம் பாருங்கள். இப்போ இந்த பாகல்காம் தாக்குதல், இந்த பாகல்காம் தாக்குதல் வந்து நடந்து இப்போ 2025 2024 ஜூன் மாதத்துலேருந்து ஒரு பர்டிகுலர் கம்பெனி, அந்த கம்பெனிக்கு பேர் வந்து மேக்சர் டெக்னாலஜிஸ் அப்படின்னு, அது அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி. இந்த கம்பெனியிலிருந்து பாகல்காம், இந்த பக்கம் பாராமுல்லா, இந்த மாதிரி பல காஷ்மீரில் உள்ள முக்கியமான ஸ்தலங்கள், அந்தந்த இடங்களில் இருக்கக்கூடிய ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸ். ஏன்னா இந்த கம்பெனி ஸ்பேஸ் டெக்னாலஜியில் ஒர்க் பண்ணுற கம்பெனி. ஸோ இந்த கம்பெனியிலிருந்து ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோஸை விலைக்கு வாங்கி இருக்கிறார்கள், நிறைய விலைக்கு. அதுக்கு முன்னாடி அந்த அளவு அந்த கம்பெனியில் யாரும் அந்த இவ்வளோ துட்டு கொடுத்து ஹை ரெசல்யூஷன்ஸ் ஃபோட்டோஸ் வாங்கலை. இது எதுவரை நடந்திருக்குன்னா, இந்த பாகல்காம் தாக்குதலுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரை இந்த ஃபோட்டோ வாங்கக்கூடிய படலம் நடந்திருக்கிறது. சரி, அதை வச்சு நீங்கள் உடனே எப்படி பாகிஸ்தான்னு சொல்ல முடியுங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்கலாம். ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஜூன் மாதத்துலேருந்து வாங்க தொடங்கியிருக்காங்க. இதுக்கு சில மாதங்கள் முன்னாடி தான் இந்த மேக்சர் டெக்னாலஜிங்கக்கூடிய கம்பெனி பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ் இன்டர்நேஷ்னல் பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய ஒரு பாகிஸ்தான் கம்பெனியை ஆன்போர்டு பண்ணுறாங்க. இந்த கம்பெனியை பண்ணினதுக்கப்புறம் தான் இந்த வியாபாரம் அதிகரிக்குது. ஸோ அப்போ அந்த கம்பெனி யாரோடது அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னு சொன்னான்னா, உபயத்துல்லா சைத் அப்படிங்கக்கூடியவருக்குள்ள பேரில் அந்த கம்பெனி இருக்குது. அவர் யார் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ஏற்கனவே 1 வருஷம் சிறை தண்டனை பெற்றார். எதற்கு அப்படின்னா, அட்வான்ஸ்டு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் சிஸ்டம்ஸு பாகிஸ்தான் அட்டாமிக் எனர்ஜி ஏஜென்சிக்கு விற்றதுக்காக, ஏன்னா அது தடை செய்யப்பட்ட நிறுவனம், அதற்கு அமெரிக்காவிலிருந்து விற்றதுக்காக அந்த பாகிஸ்தானி அமெரிக்கன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இந்த பிரச்சனைகள் வந்த உடனேயே மேக்சர் டெக்னாலஜிஸ்லேருந்து அவருக்குள்ள இதை ரிமூவ் பண்ணுறாங்க. அப்போது கனெக்டிங் த டாட்ஸ் என்னன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. எந்த ஊரில் இருந்தாலும் பாகிஸ்தானி எப்படி வேலை பார்க்குறான் அங்கே கூடியது நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போது இந்த மாதிரியான பல உண்மைகள் இருக்கும்போது கூட
பாகல்காமுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை, பாகிஸ்தானுக்கும். இன்னும் ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னோன்னா, இந்த ஊரில் ஒரு பாதிரி ஒருத்தர் இருக்கு, எங்கள் ஊருக்காரர், காஞ்சாம்புரத்துக்காரர். உலகத்திலேயே அமைதியை விரும்புகிறவர் அவர் மட்டும்தான். ஆனால் இவரே என்னடா அப்படின்னா எல்டிடிக்கு ஆயுதம் வாங்கின கேஸில் FBI கேஸ் போட்டு வாங்கின ஆள். அந்தளவு யோக்கியம். இவர் தான் உலகத்தில் வந்து அமைதியை விரும்பக்கூடியவர். அந்த ஆளுக்கு பேர் ஜெகத் காஸ்பர்னு பேர், இந்த காஞ்சாம்புரத்து கிறிஸ்தவன். இந்த காஞ்சாம்புரத்து பாதிரி இடையில வந்து இதுக்கு இவனுக்கு ஒரு 2 பேரை செட்டப் பண்ணுறது. பாதிரி என்ன சொல்லணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த ஆளை கொண்டு கேள்வி கேட்க சொல்கிறது. அந்த ஆள் கேள்வி கேட்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால், இதுக்கு முன்னாடி நடந்த அந்த பயங்கரவாத தாக்குதலில் இந்தியாவே சம்மந்தப்பட்டிருக்குங்கக்கூடிய மாதிரி தான் உலக நாடுகள் நம்புகிறது. இதனை இவர் டைரெக்டாக சொல்ல முடியாது. அதுக்கு இவங்க என்ன ஆதாரம் இருக்கிறது? இதை 10-15 பேர் தொடர்ந்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்ட்ரைக் வரும்போது கூட இது கூட இந்தியா ஆர்கஸ்ட்ரேட்டர் இந்த 8000 முடக்கினதுக்கு காரணம் இதுதான். இப்போ ஒரு வேடிக்கை என்ன தெரியுமா, பாகிஸ்தான்லேருந்து ஒரு ஆர்மிக்காரனை நாங்கள் எப்படி அந்த ஸ்ட்ரைக்கை நாங்கள் நடத்தினோம், இதை வந்து நீங்கள் வந்து பாடத்தில் வைக்கணும், இட்ஸ் அ கேஸ் ஸ்டடியாக வைக்க வேண்டும் அப்படின்னு இப்போ பாகிஸ்தான் ஆர்மிக்காரனை ஒருத்தன் வீடியோ போட்டிருக்கான். அப்போ இதுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்காக வேண்டி மோடி தான் இதை பண்ணி போட்டாருன்னு சொல்லி போஸ்டர் போட்டவனுக்கு தானே இவனுக்கு அம்பிட்டு போயிடும். ஏன்னா இப்போ உங்கள் பாகிஸ்தான்காரனே சொல்லி விட்டானேடா நானுங்க தான் செய்தோம்னு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நம்ம கையில் இந்த வீடியோ இதே இருக்குது. ஏன் இட் இஸ் அவைலபிள் இன் தி சோஷியல் மீடியா. அப்போது திட்டமிட்டு இந்தியாவை ஒரு பயங்கரவாத நாடு, அதே மாதிரி இழப்புக்கள் இந்தியாவுக்கு இம்புட்டு இழப்பு வந்துருச்சு. ஏண்டா அது ஏதாவது ஒன்றுக்காவது அவன் சாட்சி சொன்னான். இன்னைக்கு பாருங்க, டாம் கூப்பர் ஒரு ஆஸ்ட்ரியன், ஒரு எக்ஸ்பர்ட் ஆன் டாக் ஃபைட்ஸ், வார், இந்த மாதிரி, அதாவது ஏவியானிக்ஸ் அண்ட் ஏர் சம்மந்தப்பட்டதில் அவர் வந்து ஒரு எக்ஸ்பர்ட். அவர் அந்த டயத்தில் பாலாகோட் ஸ்ட்ரைக் வரும்போது என்ன சொன்னார் அப்படின்னா, அடிச்சிருக்கேன்னு சொன்னாங்க, ஆனால் இவங்க கொடுத்த ஆதாரங்கள் அவ்வளோ கிளியராக படத்தில் தெரியல அப்படின்னு. ஓஹோ, அப்போ படம் பிடிக்கிறது தான் பிரச்சனைங்கக்கூடியதை உணர்ந்த இந்திய அரசாங்கம் இந்த தடவை வேலையை முடித்து படத்தையும் சேர்த்து கொடுத்துருச்சு. போன தடவை நீ ஏன் நம்பலை, நீ எனக்கு சரியான ஃபோட்டோ தரல, அதனால நான் நம்பலை. பாகிஸ்தான்காரன் நல்ல நாள் இப்போவே அவங்க வெற்றி விழா நடத்திக்கிட்டு இருக்கான் தோத்ததுக்கே. ஆனால் இவன் ஏன் அடிபட்டதுக்கப்புறம் ஒத்துக்க போகிறான், அவன் ஒத்துக்க போகிறதில்ல. ஸோ அதனால் இந்த தடவை இந்த பிரச்சனையெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மோடிஜி என்ன பண்ணாருன்னு சொன்னால், அடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம ஊரில் அறுவை சிகிச்சைக்கு முன் அறுவை சிகிச்சைக்கு பின் ரோட்டில் போஸ்ட் ஓட்டுற மாதிரி இதோட ஜோராக வேலையை முடிச்சுப்புட்டு போஸ்டரும் ஒட்டிவிட்டார். இதுதான் நடந்தது. ஏன்னா இந்த பிரச்சனை வரக்கூடாது. இன்றைக்கி அவர் சொல்கிறார், அந்த ஏவியானிக்ஸ் எக்ஸ்பர்ட், இட் இஸ் அ விக்டரின்ட்டு. இதுக்கு மேலே ஒரு கிளியர் கட்டு விக்டரி என்னப்பா வேணும்? இருக்கிறது எல்லாத்தையும் சொல்லி ஒரு நியூக்ளியர் ஆர்சனலை வச்சுக்கிட்டு த்ரெட்டன் பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேஷனை இன்றைக்கி ஒட்டு மொத்தமாக இம்மொபைல் ஆக்கிட்டு வந்துட்டாங்க. அதுக்கு ப்ரூஃபும் இருக்குது. இதுக்கு மேலே இதில் என்ன இருக்குது? பாகிஸ்தான்காரன் நான் ஜெயிச்சேன்னு சொல்கிறதுக்காக தான் ஒட்டு மொத்தத்துக்கு சொல்லி முடிச்சுட்டு போட்டான்டார் அந்த ஆள். அவருக்குள்ள பேட்டியும் இன்றைக்கி வந்து நமக்கு வந்து யூடியூப்பில் பார்க்கலாம். ஸோ அப்போது ஒரு நாடு வெற்றி பெறக்கூடிய ஒரு தருவாயில் அந்த நாடு தோத்துருச்சுங்கிற மாதிரியான ஒரு பாவனையை ஏற்படுத்துது. இது ஒன்று. அப்போ இந்த மாதிரியான ஒரு பெடலிங்குக்காக ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து வச்சிருக்கக்கூடியதுங்கக்கூடியது ஒரு நாட்டுக்கு நல்லதில்லை. ஏன்னா இந்த மாதிரி ரூமர் மாங்கர்ஸ், மெலீஷியஸ் ரூமர்ஸ், இது வந்து தேசத்துக்குள்ள ஸ்பிரிட்டை இது கெடுத்துடும். அதனால் இது ஒன்று, இந்த பக்கத்தை முடக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கருத்தை தெரிவிச்சுக்கிட்டு வர நம்ம ஊரில் இருக்கிற இந்த திருமாவளவன், இந்த ஜெகத் காஸ்பர், அப்புறம் இடையில கூட வேறு ஏதோ ஜெயினுலாப்தீன், 2 பக்கத்து நாடும் பொய் சொல்லும். ஏன்னா இவர் பெரிய மத்தியஸ்தத்தில் பேசக்கூடிய இவர். இந்த மாதிரி பேசிக்கிட்டு வரக்கூடியவங்க எல்லாத்தையும் கைதும் செய்தால்தான் இதுக்கு வந்து ஒரு முடிவு வரும். இது ஒரு நல்ல ஒரு நடவடிக்கையாக நான் பார்க்குறேன். சீனாவினுடைய J-10 ஃபைட்டர் ஜெட் தயாரிக்கக்கூடிய நிறுவனம் வந்து அவிக் செங்குடு ஏர்கிராஃப்ட், அவங்களுடைய ஷேர் ப்ரைஸ் திடீர்னு பார்த்தா 9.5% இருந்து சரிவை நோக்கி நேற்றுக்கு சென்று இருக்கு. என்ன காரணம் அப்படிங்கிறத வச்சு பார்க்கும் பொழுது, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்தது. இதில் இந்தியா மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைந்தது. ஆதம்பூர் விமான களத்திலிருந்து, ஏர்பேஸ்லேருந்து பிரதமர் மோடி அவர்கள் ஒரு ஸ்ட்ராங் மெசேஜை பாகிஸ்தானுக்கு மட்டும் இல்லாமல் இந்த உலகத்துக்கு கூட அவர் சொன்னார்.
அதாவது ஒரு டெரரோட பேச்சுவார்த்தை நடத்த முடியாது, டெரர் வித் ட்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற விஷயங்களை எல்லாம் மிக தெளிவாக சொன்னார். இவர் இதெல்லாம் பேசி முடிக்கிறக்கூடிய அந்த முடிஞ்ச உடனேவே இதனுடைய ஷேர்ஸ் எல்லாம் வந்து சரிவை நோக்கி போயிருக்கு. இந்த இவர்களுடைய ஸ்பீச்சுக்கு, பிரதமர் மோடி ஸ்பீச்சுக்கெல்லாம் முன்னாடி வந்து பாகிஸ்தானுடைய டெபுட்டி பிஎம் அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார், இசாக் தார் அவர் வந்து நாங்கள் எங்களோட ஏர்ஃபோர்ஸில் வந்து J-10 ஃபைட்டர்லாம் நாங்கள் உபயோகப்படுத்தியிருந்தோம் அப்படின்னு அவர் ஏற்கனவே அவர் ஒரு கிளைமும் பண்ணியிருந்தார். இதுக்கப்புறம் வந்து இது இவ்வளோ தூரம் இன்னைக்கு வந்து செறிஞ்சிருக்கு. எதை கவனிக்கணும் அப்படின்னா, பிரதமர் பேசினது அது வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பேச்சு. அதை பற்றி ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ரெண்டாவது, ஏன் அந்த ஆதம்பூர் பேஸ் அவர் சூஸ் பண்ணார், அதுதான் முக்கியம். இந்த ஆதம்பூர் பேஸை நாங்கள் ஒழித்து விட்டோம் அப்படின்னு வந்து பாகிஸ்தான் ஏற்கனவே கிளைம் பண்ணியிருந்தாங்க. அங்கே வந்து S-400 வச்சுருந்தாங்க, நாங்கள் அதையும் டிஸ்ட்ராய் பண்ணிட்டோம் அந்த பிளாட்ஃபார்மையும் அப்படின்னு பாகிஸ்தான் ஆல்ரெடி கிளைம் பண்ணாங்க. அதனால நம்ம பிரதமர் என்ன பண்ணாருன்னா, நீ எந்த இதை உடைச்சையோ நீ சொன்னையோ அதுலேயே போய் அதில் வந்து ரூமாக நடந்து வீடியோ எடுத்து காட்டியிருக்கார். அதாவது நான் இதை ஆதாரமாக எடுத்து போடுறேன், உடனே நீ என்ன சொல்லுவ, இது பழைய ஃபோட்டோவை போட்டான், பழைய இமேஜை போட்டான், இதை வந்து அவன் சொல்ல வேண்டாம், நம்ம நாட்டிலே கூலிக்கு மாரடிக்கிற ஒரு 10 எண்ணம் கிடக்கு, இதுகளே சொல்லும். இதனால தான் அவர் என்ன சொன்னார், அதெல்லாம் வேண்டாம், லைவ் ரிலே பாரு அப்படின்னு சொல்லி க்ளீனாக எங்கெங்கெல்லாம் நீ உடைச்சேன்னு இவன் சொன்னானோ அதெல்லாம் அவர் நடந்து அதெல்லாம் லைவ் ரிலே காணிச்சிட்டு அதோடு மனுஷன் விட்டா பரவாயில்ல. நல்ல தஞ்சாவூர் வேலை ஒன்றை பார்த்தார். கரெக்டாக S-400 பக்கத்தில் நின்று ஒரு செல்யூட்டும் அடித்து ஒரு ஃபோட்டோவையும் தூக்கி போட்டார். அப்போ தெரிஞ்சு போச்சு இவ்வளவு நாள் இவனுக்கு சொன்னதை மட்டும் போய். ஏன்னா இதுக்கு முன்னாடி இதே ஜெகத் கேஸ்பர் வீடியோவில் சொல்லும்போது ரஃபேலை வந்து அடிச்சுட்டான் பாகிஸ்தான், இந்தியாவில் வேற பல விமானத்தை அடிச்சுட்டான், ஏன்னா ரஃபேலோட ஷேர் கீழே விழுந்து விட்டது, இதே ஆள் சொன்னான். அப்போ சைனாவோட விலையெல்லாம் கூடிச்சு. அப்போ புரிஞ்சுக்கணும், அப்போ ஜெகத் கேஸ்பர் பேசினது நோக்கம் என்னன்னு புரிஞ்சு வச்சா, இந்தியாவுக்காக வேண்டி பேசலை, சைனாவின் உளவாளி சைனாவோட பிரபகண்டாவை இந்தியாவில் பேசியிருக்கான், இதான் நடந்தது. இதைத்தான் இந்த ராதாகிருஷ்ணனும் பேசினது, நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம நேராக போய் இந்த இடத்துல எல்லாம் போய் ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் ஏப்பா இவனுங்க உடைச்சேன்னு சொன்னானுவேன், இங்கே அம்புட்டு முழுசாக நிற்குது, இந்த ஆள் வேறு அங்கே போய் ஓராளியாக போய் கையெல்லாம் கொடுத்துட்டு எல்லா இடத்தையும் பார்த்துட்டு வேற வர்றாரு. அப்போது உலகத்தில் அண்டப்புழுகம் ஆகாச புழுகம் இந்த பயிலுக்கு தான்னு சொல்லி இன்றைக்கி சைனாவோட வேல்யூ குறையுது. இது எல்லாத்தையும் கூட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சில இன்ட்ரெஸ்ட் டு ஒர்க் வித் சைனா சில ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ் ஏற்கனவே தே ஹவ் எக்ஸ்பிரஸ்ட். அதில் பல நாடுகள் இப்போ வந்து அதை வந்து பின்வாங்கியதான செய்திகளும் இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால இது என்ன அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, ராம், இந்த பாதிரியார், குளோபல் டைம்ஸு, துருக்கி பத்திரிகை, அந்த பத்திரிகை, மஞ்ச பத்திரிகை, சோப்பு பத்திரிகை, எல்லா பத்திரிகைகளும் அப்பப்போ உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வேணும் ஒரு ட்ரம்பையும் சேர்த்துக்கிடுங்க. எல்லாரும் சேர்ந்து நாள் கணக்கில் ஒரு நாட்டை ஒழிப்பதற்காக வேலை செய்கிறீங்க. நம்ம ஊரால் ஒரு அப்படி நடந்துட்டு வந்தாச்சுன்னா உங்கள் ஒட்டுமொத்த இமேஜ் நாடு உலகம் முழுக்க க்ளோஸ் ஆகி சைனா க்ளோஸ் ஆகுது. அப்போ இதிலிருந்து ஒன்று பார்க்கணும் என்ன அப்படின்னா, உலகத் தலைவர்கள் எல்லாம் திராஸில் ஒரு பக்கத்தில் நின்று இன்னொரு பக்கம் மோடி நின்னாச்சுன்னா இவனுங்க காணாமல் போயிடுறாங்க. இதானே? ஆமாம். இந்த ஒரு ஆக்ஷன் எதுக்கு நம்ம அறிக்கைகளை விட்டு அதை ப்ரூவ் பண்ணுறேன் இதை ப்ரூவ் பண்ணுறேன்னவா நானே காட்டுறேன், முடிஞ்சு போச்சு. நம்ம இப்போ என்னென்னா இன்னைக்கு இன்டர்நேஷ்னல், நான் ஏன் வந்து இந்த நியூஸ் நான் முக்கியத்துவம் உள்ளதாக நான் பார்க்குறேன், எப்படி தான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஒரு நாட்டுக்கு வேணும். இப்போ பாருங்க, இந்த செத்து போனதில் பாகிஸ்தான் பக்கத்தில் இப்போ அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, 2 டர்க்கிஷ் டெக்னீஷியன்ஸ் இறந்து போயிருக்காங்கன்னு இப்போ கிளைம் பண்ணுறாங்க நம்ம அடித்ததில். அப்போ நம்ம அடித்தோம், அங்கே பலர் செத்தாங்கிறதுக்கு இப்போ ப்ரூஃப் இருக்குது. யார் அவன்னு பார்த்தாச்சுன்னா அந்த டர்க்கிஷ் ட்ரோன் ஆப்ரேட்டர்ஸ் தான். அப்போ அங்கேருந்து பாகிஸ்தானுக்காக வேண்டி போர் பண்ணியிருக்கான். அப்போ இது பாகிஸ்தான் சண்டை இல்லை. அப்போ துருக்கிக்காரன் ஏன் இங்கே வந்தான், அதுக்கு அவன் காரணம் சொன்னால், ஏன்னா அது எங்கள் இஸ்லாமிய நாடு, அவன் சொன்ன வார்த்தை. அவன் இஸ்லாமியன்கிறதுனால தான் துருக்கியில் உள்ளவன் வந்தான். அவன் துலுக்கனாக இருந்தானா அவன் பாகிஸ்தானியராக மட்டுமே தான் அடையாளம் கண்டுப்பான். உலகம் முழுக்க இருக்கிறவன் ஒரு சமுதாயங்கிற கொடைக்கு கீழே அவன் வரமாட்டான். அப்படி வரும்போது தான் ஒரு சாதாரண சண்டை கூட உலக யுத்தமாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஏன் இஸ்லாம்னு நான் சொல்றது இல்லைன்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இதுதான் பிரச்சனையே. அவனுக்கு ரீஜனல் ஐடென்டிட்டி இருக்காது, அவனுக்கு லிங்குவிஸ்டிக் ஐடென்டிட்டி இருக்காது, அவனுக்கு கல்ச்சுரல் ஐடென்டிட்டி இருக்காது. அவனுக்கு இருக்கக்கூடியது ஒரே ஒரு பேன் இஸ்லாமிக் ஐடென்டிட்டி தான் இருக்கும். ஸோ பக்கத்து வீட்டில் உள்ளவன் நேற்றுக்கு வரை இவனுக்கு சோறு போட்டவன்
அவன் கிறிஸ்தவனாகவோ பௌத்தனாகவோ ஹிந்துவாகவோ இருந்தால் அவன் அடுத்த நாளே அவனுக்கு காஃபிரிவா மாறிட்டான். அதனால தானே இஸ்லாமியன் என்று சொல்லாதீர்கள் நான் சொல்றேன். எங்கிட்டயே பலர் சொல்றாங்க, இப்படி சொல்றதுல உனக்கு என்ன கஷ்டம் இருக்கு, நீ சொல்லலாம். ஏன் நான் சொல்றேன்னு இப்ப தெரிஞ்சுங்க, இதான் காரணம். இது ஏற்கனவே பலமுறை நான் விளக்கமா சொல்லியாச்சு. பல பெரிய ஆட்களே வந்து எங்கிட்ட வந்து கன்வின்ஸ் எல்லாம் பண்ண பார்க்குறாங்க. இதெல்லாம் உண்மை. இட் இஸ் தேர் ஃபார் யூ டு சி. ஏன் துருக்கி வந்து இது பண்ணான், அசர்பைஜான். இப்போ பாருங்க இவருக்குள்ள எஃபெக்ட், தட் இஸ் வாட் மோடிஸ் எஃபெக்ட்னு சொல்றது. இவர் ஆதம்பூர் போயிட்டு வந்துட்டாரா, ஆப்பிள் வியாபாரி எல்லாம் நான் அங்கேருந்து இங்கே இறக்குமதி பண்ண மாட்டேன்ட்டான். டர்க்கியில இருந்து இறக்குமதி பண்ண மாட்டேன். அசர்பைஜான்ல இருந்து பண்ணக்கூடிய தொழில்காரன்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டான். அதே போல ஈரான்ல இருந்து பண்ண எவன்லாம் இப்ப பாகிஸ்தானுக்கு ஆதரவு தெரிவிச்சானோ அவனோட நாங்க தொழில் வச்சுக்க மாட்டோம்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய தொழில் முனைவோருக்கு சொல்லி வருகிறார்கள். அப்போ தேசம் முழுவதும் தேசத்துக்கான குரல்ல பேச வைக்கக்கூடிய ஒரு ட்ரெண்ட் இந்த நாட்டில் எப்போ ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு மனுஷன் அப்படி நடந்துட்டு வந்தாலே வருது. அவன் தான் தலைவன். அவன் பேச வேண்டியது அவசியம் இல்லை. இந்த பாருங்க, அமெரிக்காவிலிருந்து ட்ரம்ப்னு ஒருத்தர் பக்கமாக நான் தான் சண்டையை முடிவு கொண்டு வந்தேன். இவங்க 2 பேருக்கு இடையில நீங்கள் நியூக்ளியராக ட்ரேடு பண்ணாதீங்க, வியாபாரம் பண்ணுங்க, நான் உனக்கு வியாபாரம் கொடுக்குறேன், நான் அதை செய்கிறேன், எல்லாம் உன் வியாபாரத்தில் வளர விட்டுருவேன். ரொம்ப பேசிக்கிட்டே இருந்தார். பேசினது மட்டும் இல்லாமல் வேற 2 துரோகம் பண்ணா அந்த நாட்டுக்கு. என்ன துரோகம் பண்ணா, IMF பேக்கேஜை வந்து பாகிஸ்தானுக்கும் ஒரு கிளியர் பண்ணா, அப்படி டாக்காவுக்கும் ஒரு கன்சைன்மெண்ட்டை கிளியர் பண்ணா. அப்படி உடனே நம்மால் வேற ஒன்றும் பண்ணலை. அலுமினியத்துக்கும் அயனுக்கும் என்ன பண்ணிட்டான், டாரிஃபை டக்குன்னு கூட்டி விட்டான். இப்போ யோசிச்சு பாருங்க, இதுக்கு முன்னாடி மன்மோகன் சிங் அரசாங்கம் இருந்தது. கூட்டணி கட்சியான கம்யூனிஸ்ட் வேற எதுக்குமே பின்வலிக்கலை சப்போர்ட்டை. ஆனால் இண்டோ யூஎஸ் நியூக்ளியர் டீலுக்காக வேண்டி பின்வாங்கினார்கள். வேற எந்த பிரச்சனையும் அவங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தெரியலை. ஏன்னா இது சைனாவுக்கு பிடிக்காது அப்படின்னு அந்த சைனா பார்ட்டி இந்த அமெரிக்கன் பார்ட்டி, இதே கம்யூனிஸ்டுக்காக வேண்டி பல விஷயத்திலையும் மன்மோகன் சிங் வளைஞ்சு கொடுத்தார். இந்த விஷயத்தில் மட்டும் அவர் வளைஞ்சு கொடுக்கல. ஏன்னா அவருக்கு அந்த நாட்டுக்கு மேலே விசுவாசம். அப்போ நீங்கள் நல்லா பார்த்துக்கணும், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய 2 கட்சிகளும் அவங்க கொள்கைகளை மக்கள் நல விஷயங்கள்னால சாக்ரிஃபைஸ் பண்ணிப்பாங்க மாறி மாறி. ஆனால் இவங்களுக்குள்ள பாசஸோட விஷயங்கள் வரும்போது சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க. இதே மாதிரி இந்த அரசாங்கமும் இருக்கும். ஏன்னா அவரோட நம்ம நல்ல நண்பர் தான். என்ன மோடி விளையாடி பார்க்கலாம்னு நினைச்சாரு ட்ரம்ப். நம்மளால் அது 2க்கும் கூட்டி விட்டார். சொல்லி முடிஞ்சது. இப்போ என்ன பண்ண முடியும்? யாருக்கு அசிங்கம்? அது ட்ரம்புக்கு தானே அசிங்கம். அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய பிரதமர் அப்படி ஒரு, நான் இடையில கொஞ்சம் பல வருஷங்கள் கழிஞ்சு இடையில இந்த பெங்களூரு போகும்போது ஒரு சினிமாவுக்கு போனேன். அந்த சினிமாவில் திடீர்னு அந்த சினிமாவில் அஜித்துக்குள்ள ஒரு சினிமா படம் பேர் கூட மறந்து வச்சு, பெரிய டயலாக் ஒன்றும் இல்லை, அப்படியே அங்கேயும் இங்கேயும் ஒரு 10 தரம் நடக்கிறது தான் மொத்தம் ரோலே அவருக்கு. அவர் நடக்க தொடங்கினோடனே எல்லாம் ஓன்னு தேட்டரோட கைதட்டுறான். இவ்வளோதான், இப்போ இதான் ரசனை போல மக்களுக்கு, நமக்கு தான் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும்னு அப்போத்தான் புரிஞ்சுக்கிட்டேன். இது என்னடா இப்படி நடந்துட்டு போனதுக்காக வேண்டி ஒருத்தரை ஹீரோன்னு இந்த உலகம் புகழ்கிறதே அப்படின்னு நினச்சா அது சரிதாங்கக்கூடியது. இப்போ மோடி சும்மா ஆதம்பூரில் நடந்துட்டு வந்ததுலேருந்து தெரிஞ்சு போச்சு. சைனா எக்ஸ்போஸ் ஆனது மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஊரில் தயார் பண்ணக்கூடிய அவ்வளவு டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்டு இனி அதிகம் விற்க போகுது. ஒன்று அவன் அடி வாங்கினது, இன்னொன்று பாகிஸ்தானுக்கு ஆதரவாக வரக்கூடியவனுக்கெல்லாம் பிஸ்னஸ் போனது. இல்லை ஒரு வேடிக்கை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த அசர்பைஜான் நாட்டில் நிறைய வியாபாரிகள் அவங்க வியாபாரத்தை நிறுத்த போகிறோன்னு சொல்லிட்டு, நாங்கள் நிறுத்தின அசர்பைஜான் என்ன பாடுபடுதுன்னு அசர்பைஜான் படிக்கட்டும் சொல்லித்தான் நிறுத்தலாம். அதனால என்னென்னா, இப்படிப்பட்ட ஒரு பிரதமர் இருக்கிறதுனால சும்மா இந்தியாவை வந்து ஏதாவது ஒன்று சொல்லி பணிய வைக்கலாம், மிரட்டி பார்க்கலாம், வாய்ப்பில்லை ராசா, வாய்ப்பில்லை. அதை மோடி வந்து நிரூபிச்சிருக்காரு. யோசிச்சு பாருங்களேன், இவ்வளவு பேப்பர் சொல்லுது. உள்ளூர் இன்னத்துக்கு இந்த பாகிஸ்தான்காரன்ட்ட கேட்குறான் ஒரு பத்திரிகைக்காரர், ஒரு அம்மா கேட்குது, ஐயா நீங்கள் இந்தியாவில் உள்ள 5 பிள்ளைனை சுட்டுப்புட்டேன்னு சொல்கிறீங்களே, அதுக்கு ஆதாரம் என்ன? அதுக்கு அவர் பதில் சொல்கிறார் பாகிஸ்தான் மந்திரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா போஸ்டில் இருக்கிறது. எப்படி ஆதாரம்? ஒரு மந்திரி கொடுக்குற ஆதாரம் இந்தியாவில் இருக்கிற சோஷியல் மீடியா போஸ்ட்ல முதல்ல போட்டு இந்த ஹிந்து பேப்பர் போட்டான். அதுக்கப்புறம் அவன் தான் அதை எடுத்தது. இவன் அந்த 800 ட்விட்டர் இதெல்லாம் ஏன் வந்து முடக்கணும்னு இந்திய அரசு சொல்லிச்சுன்னு புரிஞ்சது இல்லை. இப்போ ஒன்று ட்விட்டர் இது மற்றதுக்கு விரோதமானது அப்படின்னாரு. அப்போ ஆளை நான் ஜெயிலில் தூக்கி போடுவேன்னு. இப்படி டீல் பண்ணக்கூடிய ஒரு பிரதமர் இருக்கிறதுனால
இந்த நாடு சேஃபாக இருக்கும். ரெண்டாவது அவரும் தெளிவாக சொல்லியிருக்கார், ஆப்ரேஷன் சிந்தூர் இஸ் பாஸ்ட், இட் இஸ் நாட் ஸ்டாப்ட். அப்புறம் இந்த மாதிரி பேசக்கூடியவங்களுக்கெல்லாம் இன்னொரு உதாரணம் சொல்ல, இந்த ஜெகத் கேஸ்பர் மாதிரி உள்ள ஆளுகளுக்கு சீஸ்ஃபயர் வயலேஷன், ஒரு குண்டோ ஒரு பயங்கரவாத தாக்குதலோ இந்தியாவில் நடந்தாச்சுன்னா திருப்பி நாங்கள் பல முறையில் வந்து அடிப்போம்னாரு. ஒரு பயங்கரவாத தாக்குதல் நம்ம நாட்டுக்குள்ளே நடக்கலை பற்றியெல்லாம் அடுத்த 3 நாளில். அப்போ இவ்வளோ நாள் அவன் தான் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்குன்னு கேட்டானே இந்த பாதிரியார் பயில்வெல்லாம், ஆதாரம் என்னன்னு இப்போ தெரிஞ்சு வச்சா. அதனால இப்படி ஒரு பிரதமர் அவர் அப்படி நடந்தாச்சுனாலே அங்கே சைனா அங்கே பொழிஞ்சு போச்சு வியாபாரத்தில். இனி அடுத்தது ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட்டை பேன் பண்ணக்கூடியது இருக்குது. அதுக்கப்புறம் மீண்டும் நம்ம எஃப்ஏடிஎஃப்பில் பாகிஸ்தானுக்கு மேலே சாங்ஷன்ஸ் கொண்டு வருவதற்கான முயற்சி இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வரும்போது ஏற்கனவே பலூச்சில் கொஞ்சம் கடுமையான மக்கள் புரட்சி என்பது நடந்து கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் பாகிஸ்தான் இஸ் கவுண்டிங் இட்ஸ் டேஸ். இப்போது பிரதமருக்குள்ள இந்த இதில் இன்றைக்கி சைனாவும் ஆட தொடங்கிருச்சு. சைனா திருந்திருச்சுன்னா சைனா ஒரே நாடாக கொஞ்சம் காலம் நீடிக்கும். இல்லைன்னா சைனாவும் ஒரே நாடாக நீடிக்குமாங்கக்கூடியதை வந்து பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஏதோ நம்ம ஜோசியம் சொல்கிற மாதிரி பலர் நினைக்கிறாங்க, ஏதோ நம்ம ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறோம்னு. பொறுத்திருந்து பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் வரும். பாகிஸ்தானிற்கு அடுத்தபடியாக பங்களாதேஷுக்கும் IMF லோன் வழங்கியிருக்கிறது. அது சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. $1.3 பில்லியன் லோன் வந்து சாங்ஷன் பண்ணியிருக்காங்க. அது இந்த ஜூன் மாதத்தில் அவங்க சாங்ஷன் பண்ணிடுவாரதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2023 இதே போல் $4.7 பில்லியன் கொடுத்துருந்தாங்க. இப்போ அந்த 4th ட்ரெஞ்ச் அவங்க கொடுக்கறதுல வந்து சில பிரச்சனைகள் இருந்தது. அது எல்லாத்தையும் இன்றைக்கி சால்வ் பண்ணி சாங்ஷன் பண்ணியிருக்கிறதாக இன்றைக்கி அறிவித்திருக்கிறார்கள். அவர் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த லோன் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்குள்ள ஜிடிபி ட்ரேட் ரேஷியோ இந்த மாதிரி பல காரணங்கள் இருக்குது. இது எல்லாத்தையும் உள்ள ரிஃபார்ம்ஸை வந்து முழுமையாக பங்களாதேஷ் சாட்டிஸ்ஃபை பண்ணினால்தான் இந்த லோன் கொடுக்க முடியும் அப்படின்னு இருக்குது. ஆனால் இது எதுவுமே பங்களாதேஷ் சாட்டிஸ்ஃபை செய்யவில்லை, இதுதான் உண்மை. ஆனால் அதையும் மீறி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி IMF இதை கொடுத்துருக்கு. இது வந்து நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இன்டைரக்ட்லி வந்து அமெரிக்கா வந்து இந்தியாவுக்கு ஒரு அழுத்தம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்குது. இது வந்து ஒரு ஈகோ விஷயமாக இதை ட்ரம்ப் எடுத்திருக்கிறாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணப்போக்கு நமக்கு வருகிறது. ட்ரம்ப் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், இது அப்படி நடந்திருந்தாச்சு அப்படின்னா ட்ரம்ப் அதுக்கு சரியான பதிலடி ட்ரம்ப்புக்கு கிடைக்கும் என்பதை ட்ரம்ப் முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது, ஆல்ரெடி பங்களாதேஷில் இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அமெரிக்காவில் உள்ள லிபரல்களால் இப்போ வந்து யூனிஸ் அங்கே வந்து அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. அவரை இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேட்டராக வச்சிருக்கிறதுக்குள்ள வந்ததுக்கப்புறம் இஸ் நாட் அன் எலெக்டட் லீடர். வந்ததுக்கப்புறம் அவர் என்ன பண்ணியிருக்காரு, இஸ் அன் அன்எலெக்டட் நான் எலெக்டட் லீடர். இவர் அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சியை இவர் வந்து தடை செய்திருக்கிறார். த மோஸ்ட் அன்டெமோக்ராட்டிக் ஆக்ட். அப்போ எப்படி ஒரு அன்டெமோக்ராட்டிக் ஆக்டை செய்த ஒரு கண்ட்ரிக்கு லோன் கொடுக்கக்கூடியதுங்கக்கூடியது என்ன பிரின்சிபிள் ஆஃப் டெமோக்ரஸி இப்போ வந்து IMFல வாழுதுன்னு இப்போ கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? நிச்சயமாக கேட்கணும்ல. ஏற்கனவே மைனாரிட்டிகள் மீது தாக்குது. இதை தவிர அங்கே பல இடங்களில் வந்து பயங்கரவாத நடவடிக்கைகள் இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு இன்னைக்கு பழைய ஒரு ரூலிங் பார்ட்டியை பேன் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இன்னைக்கு குறைந்திருக்கிறது, டெமோக்ரஸி அழிக்கப்பட்டிருக்கிறது. சரி, வந்து இவ்வளோ நாள் ஆச்சு. ஏற்கனவே நீங்கள் என்ன வந்து 6 மாதத்தில் எலெக்ஷன் நடத்துகிறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் 1 வருஷமும் தாண்டியாச்சு, இன்னும் எலெக்ஷன் நடத்தலை. அப்போ எந்த அக்கௌண்டபிலிட்டியும் இல்லாமல் ஒரு லீடர். அப்போ ஒரு அக்கௌண்டபிலிட்டி இல்லாத ஒரு லீடர்ஷிப் கையில் இவ்வளவு பணத்தை கொடுப்பது எந்த விதத்தில் இது ஒரு லாஜிக்? இந்த பேங்கிங் எல்லாம் பற்றி பல தெரிஞ்சவங்கெல்லாம் உண்டு இல்லை, இவங்கள்லாம் ஏன் இதை பற்றி ஒன்றும் பேசலை? A++, B- ரேட்டிங் எல்லாம் கொடுப்பாங்கல்ல. இந்த ரேட்டிங் கொடுக்கக்கூடிய கம்பெனிகள்லாம் இப்போ இந்த IMF பண்ணியிருக்கிறது அயோக்கியத்தனம். நீங்கள் எத்தனை பேர் இன்றைக்கி ஆர்டிக்கல் எழுதியிருக்காங்க? இவங்கள்லாம் வந்து இண்டிபெண்ட் பிஸ்னஸ் அனலிஸ்டா இல்லைன்னா இவங்க காசு வாங்கிட்டு எழுதக்கூடியவர்களாங்கிற கேள்வி இப்போ நமக்கு எழுமா எழாதா?
நிச்சயமாக. இல்லை ஒரு ஐடியாலஜிக்காக வேண்டி எழுறியா, இல்லைன்னா காசுக்காக வேண்டி எழுதி தொலைறியா, இல்லைன்னா உனக்கு ஏதாவது பர்டிகுலர் பயாஸ் இருக்குன்னா சொல்லு. அப்படித்தானே இருக்க முடியும். நிச்சயமா. ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது. இருக்கிற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பேன் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நாட் அ பாப்புலர் பப்ளிக் லீடர், நாட் அன் எலெக்டட் ரெப்ரஸன்டேட்டிவ். நீங்கள் அதை நம்பி ஒரு நாடு ஆல்ரெடி விச் இஸ் நாட் டூயிங் வெல், ஏற்கனவே கொடுத்த 4 பில்லியன் அதுக்குள்ள அக்கௌண்டபிலிட்டியே இன்னும் சரியில்லை. அப்புறம் நீங்கள் மேலே அதை கொடுக்கணும் அப்படின்னா இதோட நோக்கம் என்ன? என்ன எக்கனாமிக் ப்ரூடன்ஸ் இருக்குது ஐஎம்எஃப்க்கு? ஏற்கனவே பாகிஸ்தானுக்கு பல தரம் பெயில் அவுட் பேக்கேஜ் வந்து இன்னும் ஒன்றும் உருப்படல. அதை மீறி இன்றைக்கி ஏற்கனவே தே ஆர் பேட்டர்ட் நவ். இப்போ நீங்கள் திருப்பி பணத்தை கொடுக்குறீங்க, இந்த பணம் எப்படி திருப்பி வரும்? அப்போ ஐஎம்எஃப்ங்கக்கூடியது நீங்கள் பல பல நாடுகளில் சர்வதேச அளவில் அரசியல் செய்வதற்காக டைரெக்டாக கொடுத்தாச்சுன்னா பயங்கரவாத பணம், இல்லைன்னா அந்த நாட்டு மக்களுக்கு அக்கௌண்டபிள்னு இல்லாமல் இருக்கணுங்கிறதுக்காக ஒரு என்ன ஒரு சர்வதேச அரசியலுக்காக இன்டைரக்டாக ஃபண்டு பண்ணக்கூடிய ஒரு மெக்கானிசம் தான் இந்த ஐஎம்எஃப்ஆ அப்படிங்கிற கேள்வி இப்போ நமக்கு வருது இல்லை? நிச்சயமா. இப்போ இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. சரி, இதுக்கு முன்னாடி நீங்கள் பாகிஸ்தானுக்கு உனக்கு லோன் கொடுத்தீங்க, அப்போ நீங்கள் லோன் கொடுக்கும்போது இந்த மாதிரியான ரீஸ்ட்ரக்சரிங் எல்லாம் பண்ணணும். நீங்கள் அந்த ரீஸ்ட்ரக்சரிங் அதோட ரிசல்ட் என்ன, இதுவரை என்ன, அது எல்லாமே நீங்கள் எப்படி லோன் கொடுக்கலாம்? கொடுத்தது தப்பு இல்லை. நிச்சயமா. அப்போ இந்த லோன் நான் இப்போ என் பார்வையில் அது எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால், ட்ரம்ப் இந்தியாவிட்ட வந்து நீ எப்படி பேசுங்கிறாரு, இந்தியா முடியாது அப்படின்னு ட்ரம்ப் சொல்கிறத ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவான ஒரு நிலை பங்களாதேஷில் உருவாகுது. உடனே இப்போ அங்கே காசை கொடுத்து அவன் இப்படியெல்லாம் லோன் கொடுத்து இந்தியாவை ப்ரெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி உலக நாடுகள் நினைக்கிறார்கள். இப்படி தானே நமக்கு உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ என்ன பிரச்சனை இப்போ அமெரிக்காவுக்கு? இப்போ பாருங்க, எங்களுக்கும் விமானங்கள் சேதப்படுத்தப்பட்டு இருக்கின்றன. இது வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ல இருந்து வந்த செய்தி. இப்போ இந்த 2 நாட்டுக்குள்ள ஐட்டங்கள் தான் படி வாங்கியிருக்கு. இப்போ இந்த 2 நாட்டுக்கு மேலே இனிமே வந்து பெரிய அளவில் நீ எந்த பயிலும் வியாபாரத்துக்கு போவதற்கு வாய்ப்பு குறைவு. இப்போ வந்து இப்போ நிறைய குட்டி குட்டி நாடுகள் இந்த மாதிரி வாங்குறாங்க. இப்போ 2 விஷயம் நம்ம பார்க்கணும். ஒன்று, இந்தியா இஸ் அ மோர் ஸ்டேபிள் கண்ட்ரி. அதனால வந்து இங்கே வியாபாரம் பண்ணுறதுக்கு வந்து எல்லாருக்கும் வசதி இருக்கும். ஏன்னா பின்னாடி அதுக்கு ஸ்பேர் பார்ட்ஸோ அப்கிரேடேஷனோ அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்காது. அமெரிக்காவினுடைய சந்தேகமே இல்லாமல் இந்தியா இஸ் சீப்பர். அதனால நமக்கு வியாபாரத்துக்குள்ள வாய்ப்பு கூடுதல். மூணாவது என்ன பார்க்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, பெரிய காம்ப்ளெக்ஸ் டெக்னாலஜி நம்மளோட தான் இருக்குது. ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டெக்னாலஜி, சிம்பிள் சொல்யூஷன்ஸாக இருக்கும். திஸ் இஸ் ஹால்மார்க் ஆஃப் ஆல் இந்தியன் ப்ரொடக்ஷன்ஸ். ஸோ அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது என்னென்னா, வேர்ல்டு மார்க்கெட்டு இந்தியா பக்கம் திரும்பும். இவ்வளவு நாள் இவனுக்கு தான் இந்த வேர்ல்டில் வந்து இந்த ஆர்ம்ஸ் மார்க்கெட் மோனோபோலி வச்சுக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ இந்த ஆர்ம்ஸ் மார்க்கெட் மோனோபோலினால இவங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு பார்த்தாச்சு அப்படின்னா, பல நாடுகளை இதனால் இவர்கள் அடக்கி வைத்து கொண்டு இருந்தார்கள். அப்போ இதுக்கு எல்லாம் வந்து இன்னைக்கு வந்து இந்தியா இவர்களுக்கு வந்து இந்தியா ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு பெரிய நாடு. இப்போ 6th ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸு கூட இப்போ வந்து இண்டிஜீனியஸ் டெக்னாலஜியில் பண்ணணுங்கிறதுக்கான முயற்சிகளுக்கு அரசாங்கம் முன்னெடுப்புகளை ஆரம்பிச்சிட்டாங்க. பல விஷயங்கள் இண்டிஜீனியசேஷன் இஸ் டேக்கிங் இன் அ வெரி ஃபாஸ்ட் ஸ்கேல். ஸோ அப்படி வரும்போது இந்தியாவோட ரைஸ், இந்தியாவோட growth இவர்களால் இன்னைக்கு ஜீரணிக்க முடியலை. அப்போது இதை தடுப்பதற்கு இப்போ டைரெக்டாக கவர்மெண்ட்டாக பண்ண முடியாது. இப்போ அமெரிக்கா கவர்மெண்ட்டு காசு கொடுக்குறதுனா அமெரிக்காக்காரன் செருப்பால் அடிப்பான். ஏன்டா அவனே முங்கிக்கிட்டு இருக்கான், நீ இப்போ ஏன் டேக்ஸ் பணத்தை அங்கே கொண்டு கொடுக்க போறியான்னு கேள்வி கேட்பான். ஸோ அப்போ இதெல்லாம் ஃபனல் பண்ணுறதுக்காக ஒரு ஆர்கனைசேஷன், அதுக்கு பேர் தான் ஐஎம்எஃப். இப்போ பார்த்தா அப்படி தான் தெரியுது. இதுக்கு முன்னாடி வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், இது சைனாவோட இன்ட்ரெஸ்ட்டை சர்வ் பண்ணுதுன்னு தான் ட்ரம்ப் அதை விட்டு வெளியில் வந்தா, அப்படி அமெரிக்கா வெளியில் வந்துச்சு. ஸோ அதனால் இப்போ இந்தியாவும் சில விஷயங்களை யோசனை பண்ணும். ஐஎம்எஃப்ங்கக்கூடியது தேவையா? முதல்ல உலகத்தில் ஐநாவே தேவையாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ ஐஎம்எஃப் தேவையாங்கக்கூடிய கேள்வி இந்த மாதிரி நடக்கும்போது நமக்கு எழுகிறது. ஸோ இதில் வந்து நாங்கள் வந்து பெயில் அவுட் பண்ணுறோம் அப்படின்னு இந்த ஐஎம்எஃப் பெயில் அவுட் கொடுத்து உருப்பட்ட நாடுகள் எவ்வளவு, விளங்காமல் போன நாடுகள் எவ்வளவுன்னு பட்டியல் போட்டோம்னா விளங்காமல் போன நாடுகளுக்குள்ள எண்ணிக்கை தான் அதிகம் இருக்குது.
ஸோ இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் டூல் ஃபார் இன்டர்நேஷ்னல் பவர்ஸ். அந்த மாதிரி இன்று IMF மாறிவிட்டது என்பதைத்தான் இந்த செய்தி நமக்கு காட்டுகிறதாக நான் பார்க்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் அம்மா. இன்றைய செய்திகள் சிந்தனைகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்,